ஒருத்தர் ஒரு ஃபேமிலி வர்றாங்க. வந்து அழுது புலம்பி கண்ணீரோட, நான் இவ்வளோ கஷ்டமாக இருக்கிறேன், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறேன், என் தாய் பிள்ளைகள்லாம் கை விட்டுருச்சு என்ன அப்படி சொன்னாங்கன்னா, அந்த எப்படிங்க ஒரு நபர்கிட்ட சொல்கிறாங்க கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி. அதே அவங்க தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்காரங்க இருந்தால், தனுசு லக்கணத்துக்கு 5 கூடையவன் செவ்வாய், 9 கூடையவன் சூரியன். அப்போ இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? உடனே இவங்ககிட்ட இருக்கிற பணம், இவங்க செலவுக்கு ஒரு அரிசி வாங்கலாம், சீட்டு கட்டலான்னு வச்சுருக்க பணத்தை கூட எடுத்து அவங்க கையில் கொடுத்துருவாங்க. போய் அரிசி வாங்கி சமையல் பண்ணி சாப்பிடுங்க போங்க, சாப்பிடுங்க போங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா என் மனைவிட்ட கூட நீங்கள் சொல்ல வேண்டாம், நீங்கள் அரிசி ஒரு சிப்பை வாங்க, சாப்பிட்டுங்க போங்க, அப்படி வேலையை தேடிங்க இப்படின்னு சொல்லிடுவாங்க. எப்படின்னா யாருக்கு இந்த மனம் இலகும் அப்படின்னா, தனுசு ராசி தனுசு லக்கணம் இந்த நபருக்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும், புரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த மனநிலை வருங்க. மூல நட்சத்திரம் என்ன? மூல நட்சத்திரங்கிறது கேதுவோட நட்சத்திரமா, ஞானகாரனா, தெய்வ அனுக்கிரகம் உள்ளவங்களா? அப்போ அந்த தெய்வ அனுக்கிரகம் உள்ளவங்கிட்ட தான் அந்த ஏழை பாலை கேட்பாங்க. மூல நட்சத்திரக்காரங்க தெய்வ அனுக்கிரகம் உள்ளவங்க, நம்மளுடைய கர்மாவை கழிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ நம்மகிட்ட இருக்கிற பொருளை கொடுத்து கர்மாவை கழிக்கணுங்கிற என்ன நினைக்குவார். பூரோட நட்சத்திரம் சுக்கிர நட்சத்திரம் அப்படின்னாலே சுக்கிரனோட நட்சத்திரம், மகாலட்சுமி தாயோட நட்சத்திரம், கொடுத்துருவாங்க எடுத்து. உத்திராட நட்சத்திரம் அப்படின்னா சூரிய நட்சத்திரம். எப்படி பாருங்கள், 1, 5, 9 தனுசு லக்கணத்துக்கு 5 கூடவே செவ்வாய், 9 கூடவே சூரியனோட நட்சத்திரம். அப்போ இவங்க பாருங்கள், தானம் தர்மம் செய்கிறதுக்கு பயப்பட மாட்டாங்க, தயங்க மாட்டாங்க. சரி, இவங்க ஒரு லோன், தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காரங்க லோன் போட்டு வச்சுக்கிறாங்க. ஒரு 15 லட்சம் ரூபா லோன் போட்டு 10 லட்ச ரூபா வந்துருச்சு கைக்கில் இருக்குது. அப்போ ஒரு நண்பரோ கூட்டாளியோ கேட்குறாங்க, ஒரு கஷ்டமாக இருக்கும், எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா வேணுங்க, நீங்கள் 10 லட்ச ரூபா உங்கள்கிட்ட இருக்குன்னு தான் நான் வந்தோம், நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாங்க, 3 மாதத்தில் உங்களுக்கு கொடுத்துறோம், நீங்கள் வீடு வேலை எந்த வேலையை பார்க்க நீங்கள் வேலையை பாருங்கள், கண்டிப்பாக 3 மாதத்தில் உங்களுக்கு அமௌண்ட்டை கண்டிப்பாக கொடுத்துருவோம் சொல்லி கேட்பாங்க. வீட்டுக்காரம்மா வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு சொல்லும், வேண்டாம் கொடுக்க வேண்டாம், நம்ம வேலை தலைமையில் இருக்குது, நமக்கு காசு வேணும்னு சொல்லுவார். ஆனால் அவர் பேச கேட்க மாட்டார். வேணான்னு கையை ஒதுக்கி விட்டு ஓடியாந்து பணத்தை எடுத்து கொண்டு வந்து அவங்க கையில் கொடுத்துருவார். 10 லட்சம் இருக்குது, ஆனால் நீ பாண்டில் கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம், பத்திரத்தை கொண்டாந்து கொடுத்துருப்போம், உன்னுடைய பத்திரம் பாடலாம் கொண்டாந்து கொடுத்துருப்போம், எனக்கு 5 நாள் காசு கொடுத்துடணும், ஏன்னா உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, நீ கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டேன், உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு வந்துட்டேன், காசு எங்கிட்ட இருக்குது நான் உனக்கு கொடுக்குறேன், ஆனால் உன் வீட்டு பத்திரம் உன்னுடைய பாண்டை கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடும். நியாயம்னா நியாயமாக இருக்கணும், இதுதான் அப்படி சொல்லிடுவார். ஆனால் அவங்க வீட்டுக்காரம்மா சொல்லும், ஒத்துக்காது, வேண்டவே வேண்டாம், கொடுக்க வேண்டாங்க, நம்ம செலவுக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படி சொல்லி பார்க்க கொடுத்துருவார். ஏன்னா அதுதான் இந்த தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டான மனநிலை. ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு நினச்சிட்டாங்கன்னு வச்சுக்க. இப்போ தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காரங்க வில் அம்பு உள்ளவங்க, ஒரு இலக்கை நோக்கிட்டாங்கன்னா அதை முடிக்காமல் அவங்க விட மாட்டாங்க. கொடுக்குறதுலும் சரி, வாங்குறதும் சரி, ஒரு காரியத்தில் இறங்குறதும் சரி. அதுதான் அந்த தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காரங்க எடுத்து கொடுத்துருவாங்க. பின்னாடி பிரச்சனை வருமா என்னென்னு யோசனை பண்ண மாட்டாங்க. சரி, அந்த பின்னாடி பிரச்சனை வந்துடும், அவங்க காசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. 6 மாதம் 1 வருஷம் இழுத்துகிட்டே போயிட்டே தான் இருக்கும், காசு அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. இவங்க வேறவங்க கடை வாங்கி அந்த வீட்டு வேலை நடந்துகிட்ருக்கும். ஆனால் இந்த மனசை தேர்த்துக்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வேணும். தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்கு கொடுத்துட்டோம், அவங்களுக்குள்ள சண்டை கட்டாமல் வாங்கணும், அந்த மாதிரி ஒரு மனநிலை உங்களுக்கு வேணும். அதை புரிஞ்சுக்க. அப்போ உதவி செய்கிறதுக்கு வரக்கூடியவங்க தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காரங்க தான் முன்னாடி வருவாங்க, கொடுப்பாங்க. யோசனை பண்ணாமல் கொடுத்துட்டு பின்னாடி மன வருத்தம் வரும். அந்த மன வருத்தம் வந்தாலும் தாங்கக்கூடிய மனநிலை இருக்கா, அந்த மனநிலையை உருவாக்கிக்கணும்னு நினச்சி நீங்கள் சாமி வேண்டிங்க. வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன்.